ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த சாங் வந்து பண்ணாக்க நம்முடைய சப்ஸ்கிரைபர் தான் வந்து பண்ணாக்க கேட்டிருந்தாங்க. ஸோ ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பண்ணாக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட் உங்ககிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா நம்ம எடிட் பண்ணுற பிக் எல்லாமே வந்து பண்ணாக்க ஒரே சைஸில் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு வந்து பண்ணாக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே. அதுக்கு கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த 4:5 ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மீடியம் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே மூட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த அசென்ட் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி ஃபுல் ஸ்கேலில் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ண பின்னாடி மேலே ஷோ பட்டன் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ண கீழே கிரியேட் ஃப்ரம் பேஜ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே ஷோ பண்ணினாக்க இந்த பிக் வந்து பண்ணாக்க 4:5 கனெக்ட் வரும். இந்த இடத்துல சேவ்னு இருக்கா அது கில் பண்ணி வந்து பண்ணாக்க சேவ் பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணுற எல்லா பிக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்படி வந்து பண்ணாக்க பேக் போயிட்டு ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ நாம் என்ன பண்ண போகிறோங்கனாக்க இப்போ நீங்கள் 4:5 கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். அந்த பிக் எல்லாத்தையுமே வந்து பண்ணாக்க நம்ம பிஎன்ஜி வந்து பண்ணாக்க அந்த கன்வெர்ட் பண்ண பாருங்கள். ஸோ அது எப்படி நம்ம பார்க்கலாமா? அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து பண்ணாக்க இந்த அடாப் எக்ஸ்பிரஸ் இந்த ஆப் வந்து பண்ணாக்க ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது டூல்ஸ் யூஸ் பண்ணுறதாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ நாம் இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ரிமூவ் பேக்னு ஒரு ஐக்கன் இருக்கா அந்த ஐக்கன் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ இந்த இடத்துல இமேஜ் மாதிரி ப்ளஸ்மே இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே ஃபைல் ஷோகும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பண்ணாக்க நீங்கள் 4:5 கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் அதில் நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுவே சூப்பராக வந்து பண்ணால் பேக் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். பார்த்தீங்களா? இப்போ கீழே டவுன் இருக்கா அது கீழ் பண்ணி வந்து பண்ணாக்க டவுன் பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற எல்லா பிக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் பேஜை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த ஆப்பை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மறுபடியும் நம்ம ஐட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வந்து பண்ணாக்க நான் மிட்டில் கொடுத்துருக்கேன். அது வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிவிட்டு உங்கள் ஐட்மோஷன் இன்புட் பண்ணிக்கோங்க. அது எப்படி இன்புட் பண்ண தெரியலனாக்கா நான் வீடியோ லிங்க் என்ன ஆப்ஷனில் கொடுத்து ஸோ அந்த வீடியோ பார்த்து வந்து பண்ணாக்க நீங்கள் இன்புட் பண்ணிக்கோங்க. ஓகே. நீங்கள் இன்புட் பண்ண பின்னாடி தான் நான் கொடுத்த ப்ரீஷீட் வந்து பண்ணாக்க நீங்கள் இன்புட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அது வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டேட்டா வந்து பண்ணாக்க தான் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லோரும் கேட்டிங்க ஈஸியாக கொடுங்கன்னு அதனால தான் வந்து பண்ணாக்க கொடுத்துருக்கேன். இனிமேல் இப்படி தான் வரும். ஜஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நான் வீடியோக்குள்ளே போய்க்கலாமா? அப்படியே கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் வந்து பண்ணாக்க ஷோகம் ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் இதில் நீங்கள் பிக்கை மட்டும் தான் ஆட் பண்ண போகிறீங்க. ஓகே. ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? இப்போ ஸ்டார்டிங் வந்தனாக்க கீழே வந்து பண்ணாக்க ஒரு க்ரீன் கலர் இருக்கா அந்த லேயர் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் கலஃப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த சைடில் ஸ்டார் ஐக்கன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் 4:5 கன்வெர்ட் பண்ணிங்க பாருங்கள். அதில் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய ஒரு பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் இருக்கா அது கில் பண்ணல போதும் கரெக்டாக அந்த எஃபெக்டில் வந்து பண்ணாக்க இந்த பிக் ஓகே. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து பண்ணாக்க ஒரு கார்ட்டூன் இமேஜ் இருக்கா அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கல்ஃபில்டர் கொட்டு ஸ்டாரிங் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நீங்கள் ஃபுல் இமேஜ் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி பாருங்கள். அந்த பிக்குடைய பிஎன்ஜி வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணாக்க ஜஸ்ட் அந்த எஃபெக்டில் வந்து பண்ணாக்க ஆடிடும். இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க கரெக்டாக அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க இது ஆடிடும். ஓகே. ஸோ இதே சமயத்தில் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்து இருக்கிற அந்த க்ரீன் கலர் அந்த கார்ட்டூன் இமேஜில் வந்து பண்ணாக்க இப்போ நான் சொன்ன மெத்தடில் வந்து பண்ணாக்க நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிக்கு ஆட் பண்ணி வந்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டில் வந்து பண்ணாக்க நான் வந்து ஒரு 4 குரூப்பாக வந்து பண்ணாக்க கொடுத்துருக்கேன். இதுலேயும் அதே சேம் மெத்தட் தான் பிக்கு நீங்கள் ஆட் பண்ணுறது. ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல பிக் ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நம்ம செலக்ட் பண்ணிட்டு எடுக்கிற போயிட்டு கீழே அந்த க்ரீன் கலர் இருக்கா அது நம்ம செலக்ட் பண்ணிட்டு கைஃபும் கூட்டு ஸ்டார் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ நான் எடிட் பண்ணி ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே. இது ஆடிச்சா? நெக்ஸ்ட்டு அதே சேம் மெத்தடில் அந்த கார்ட் இமேஜில் ஜஸ்ட்டு அதோடைய பேஜ் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்களா இது ஆடாச்சு? அவ்வளோதான். இப்போ அப்படியே நம்ம வந்து பண்ணாக்க பேக் போயிட்டு நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க அந்த பிக் வந்து பண்ணாக்க அந்த ஃப்ரேமில் அடையிருக்கும். இதே சமயத்தில் அடுத்த இருக்க 3 குரூப்பில் வந்து பண்ணாக்க நீங்கள் பிக் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ பிக் எப்படி ஆட் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா? ஓகே. ஸோ இப்போ அந்த ஃபாண்ட் இருப்பாருங்க அந்த ஃபாண்ட் வந்து பண்ணாக்க என்னோடய பிக்கு ரிலேட்டாக இருக்கிற மாதிரி வந்து பண்ணாக்க கொடுத்துருக்கேன். நீங்களும் வந்து பண்ணாக்க அது சேஞ்ச் பண்ணிக்கலாம் கலரை. ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன். ஜஸ்ட் கீழே இருக்கிற அந்த எல்லோ கலர் டெஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு சைடில் கலர் இருக்கா அது இங்கே செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கலர் வருமோ அந்த கலர் வந்து கொடுத்துக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெட் கலர் கொடுக்குறேன். இந்த இடத்துல நீங்கள் கலர் சேஞ்ச்
பண்ணிங்கனாக்க இன்னொரு இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அப்படியே பேக் போயிட்டு இந்த பாட்டன் ஷர்ட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே வந்து தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க இந்த இடத்துல கலர் ஆப்ஷன் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன கலர் கொடுத்தீங்களோ அது சேம் கலர் இந்த இடத்துல வந்து பண்ண கொடுத்துங்க. ஓகே, ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி டிஸ்டோர் கலர் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபைனலி ஒரு டெம்ப்ளேட்டை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா அப்படில பார்த்துருப்பீங்க. கட் வந்து பண்ண புக் மார்க் வந்துட்டு கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த பட்டர்ஃப்ளை வீடியோ நான் மெட்டில் கொடுத்துருக்க டவ் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் இது செலக்ட் போயிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து பண்ண மூவ் பண்ணி கொண்டுங்க. கரெக்டாக அந்த பிஎன்ஜி இருக்கும் அதுக்கு கீழே வர மாதிரி. ஓகே, ஸோ கரெக்டாக அது கீழே வர மாதிரி ஆட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு அந்த வீடியோ நம்ம செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு தடவை யூஸ் பண்ணி இது கொஞ்சம் நம்ம வந்து பண்ணாக்க ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்பாடிங் பேக் போயிட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டியில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்து விட்டுங்க. ஓகே, இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தாக்க அந்த டெம்ப்ளேட் வந்து பண்ணாக்க இதில் ஆட் ஆயிடும். நெக்ஸ்ட் இந்த டெம்ப்ளேட் அடுத்தடுத்த லேயரில் எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண பார்த்துலாமா. ஜஸ்ட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸ் சைக்கிள் போயிட்டு காப்பி பண்ணது கொடுத்து நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அங்கே காப்பி பண்ணது பேஸ்ட் போயிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இமேஜுக்கு ஆட் ஆச்சா. ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் வந்து பண்ணாக்க இந்த டெம்ப்ளேட் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஃபைனலி இதுக்கான மூவ் எஃபெக்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிடலாமா. அப்படியே மேல் நீங்கள் மூவ் பண்ணாக்க இடத்துல ஒரு குரூப் கொடுத்துருப்போம். அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு அன் குரூப் இருக்கா அது கிளிக் பண்ணினாக்க உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இந்த கேமரா பொசிஷனை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி சூப்பரான வீடியோ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே டேட்டா வந்து பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் ஆனால் பார்க்கணுனாக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் கைஸ்.